புதிய கட்சி நடிகர் விஜய் இதெல்லாம் பெரிய அளவுக்கு மற்ற அரசியல் தலைவர்களை போல கொண்டு போவார் என்றது எல்லா கணிப்பும் ஃபெயிலியர் ஆகும். ஏப்ரல் 14க்குள்ள நிறைய தலைவர்களுக்கு பிரச்சனைகள், சட்ட சிக்கல்கள், தேகாரற்ற குறைபாடுகள். லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். குமுதம் டிஜிட்டல் நேயர்களுக்கு இனிய வணக்கம். நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பேராதரவுகளுக்கு எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் மனமார்ந்த நன்றிகள். குமுதம் நிர்வாக இயக்குனர் அருமையான வரதராஜன் அண்ணன் அவர்களுக்கும், தொடர்ந்து என்னுடன் பணியாற்றி கொண்டு இருக்கக்கூடிய ஜெயா பிரியன் அவர்களுக்கும், மற்றும் டெக்னிக்கல் டீம் அவர்களுக்கும், விளம்பரதாரர்களுக்கும், பெரும் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்த பராபவ வருடம். பராபவ வருடம் என்பது உச்சரிப்பு. விஸ்வாவசு முடிகிறது. பராபவ என்றால் தமிழ் வருடம். 60 வருடம் பிரபவ ஆரம்பித்து அக்ஷயம் வரைக்கும். அதில் இப்போ 39வது வருடம் தமிழ் வருடம் முடிந்து இந்த 40வது வருடம் பராபவ. அதுக்கடுத்தது பிளவுங்க. தமிழ் வருடம்னால எல்லாமே சமஸ்கிருத பேர் தான். அதில் இடைக்காட்டு சித்தர்ன்னு இருக்கார் ஐயா தான், சித்தர் ஐயா தான் 60 வருடத்திற்கும் அந்த வெண்பாக்களை கொடுத்துருக்கார். அந்த வெண்பாக்களை தான் எப்பொழுதுமே தமிழ் வருடத்தில் ரொம்ப முக்கியமாக பேசுவாங்க. இந்த வருடம் 14/4/2026 சித்திரை 1 சதய நட்சத்திரம், துவாதசி திதி, காலை 8:42 மணிக்கு செவ்வாய்க்கிழமை பிறக்கின்றது. ஸோ பூஜை பண்ணுறதெல்லாம் 8:42க்கு மேலே வச்சுக்கணும். சூரியன் அப்போ தான் மேஷத்துக்கு வரார். அவ்வளோதான் அதனுடைய தாத்விகம். மந்திரியாக செவ்வாய், ராஜாவாக குரு, அரக்காதிபதியாக சந்திரன், அப்படி எல்லா கிரகங்களையும் கொண்டு தான் சங்கராந்தி தேவதை மந்தாக்கினி. மற்ற கிரகங்கள் சூரியன் மேஷத்தில் இருந்தாலும் மற்ற கிரகங்கள் சனி நிற்பது, எல்லா கிரகங்களையும் கொண்டு இந்த பராபவ வருடம் என்று சொல்லக்கூடிய தமிழ் வருடம் பிறக்கின்றது. மழை மாறி மாறி பெய்யும் என்கிறார்கள். இந்த வருடத்தில் பெய்ய வேண்டிய நேரத்தில் பெய்யாமல், பெய்யாத வேண்டிய நேரத்தில் பெய்வது, ஆலங்கட்டி மழை பெய்வது, பனிமழை பெய்வது, பாலைவனங்களில் பாதிப்புகள் ஏற்படுவது, நிலநடுக்கங்கள், இயற்கை சேதங்கள், மலை முகுடுகள், போர்மேகங்கள், கடல் மாசுபடுவது, கடல் நீர் உள்ளே வருவது. என்ன விசுவாசத்தில் தான் எதுவுமே செல்வி நல்லா சொல்லலையே, இதுலையாவது நல்லா சொல்லணும்னு சொல்ல முடியாது. 2031 வரைக்கும் இப்படி தான் நான் சொல்லிகிட்டு இருப்பேன். நீங்களே என்னை திட்டின்னு தான் இருப்பீங்க. இன்னும் நிறைய பிரச்சனைகள்லாம் உலகம் சந்திக்கக்கூடிய வருடம் இது. சும்மா இந்த வெண்பாக்களை வெண்பாக்கள் முக்கியம்தான். அதில் விவசாயத்தில் புரட்சிகள் ஏற்படும், அது கண்டிப்பாக நடக்கும். கால்நடை அபிரிதமாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். கால்நடைகளுக்கெல்லாம் நிறைய மரியாதை கிடைக்கும். கால்நடை தொழில் அதிகமான அளவுகளுக்கு இருக்கும். இயற்கை விவசாயம் ஏற்றம் பெறும். எளிமைப்படுத்தப்பட்ட விவசாயங்கள் வரும். மாடி தோட்டத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் வரும். சைக்கிள்களுக்கெல்லாம் நிறைய டிமாண்ட் ஏற்படும். விலைவாசி பெரிய அளவுக்கு உயரக்கூடிய அமைப்பு. தங்கத்தின் விலை வீழ்ச்சி அடையக்கூடிய காலகட்டத்திலெல்லாம் வாங்கி வைத்து கொள்ளுங்கள். திருப்பி தங்க விலை ஏறிடும். தலைவர்கள் தப்பு பண்ணுவார்கள்னால் நம்ம விஸ்வாவசு வருடத்தில் அப்படியே கழுதையாக கத்தணும். 2 தலைவர்கள் உலகத்தில், ட்ரம்ப்பும் நெத்தனியாகும். அவங்களுக்கு எதிரி நாடாக இருந்தால் பரவாயில்ல, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா பரவாயில்ல. ஆனால் எல்லாம் எதிரி நாட்டை அடிக்கிறேன்ட்டு அவங்கள நம்பி இடம் கொடுத்த நாடெல்லாம் மாட்டிக்கிச்சு.
இவங்களை பெரிய ஒரு, அதான் எப்பயுமே சொல்கிறது, அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும், வேண்டான்னு பார்க்க. சில சகவாசங்கள் பெரிய ஆபத்தை கொண்டு வரும். அரபு நாடுகள்லாம் இப்போ உணர்ந்திருக்கு. திட்டமிட்டு போரை துவக்கவில்லை. போரினால் என்ன பின்விளைவுகள் வரும் என்று எதிர்பார்த்து அதை இதுக்கு முன்னோக்கி செல்பவனும் தலைவர்கள். ஆனால் கிரகம் விடாது. 2031 வரைக்கும் உலகம் கஷ்டப்படணுன்னு இருக்குல்ல. வேலை வாய்ப்புகள், தேக ஆரோக்கியம், கொத்து கொத்தாக மரணம், துர்மரணம், வான்வெளி பயணங்கள் நிற்பது, கடல் பயணங்கள் நிற்பது, பயணங்கள் இல்லாமல் இருப்பது, மனிதன் நடைப்பயணமாக, சைக்கிள் பயணமாக. கொரோனாவில் வந்தோடனே எல்லாம் எப்படி வேலைங்களுக்கு போயிட்டு பெரிய பெரிய நிர்வாகத்திலலாம் அவ்வளோ 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் வேலையை போகிறது, 100 கிலோமீட்டர் வேலைக்கு போகிறதெல்லாம் மாறி டெக்னிக்கல் கண்டுபிடிச்சாங்கல்ல. என்னன்னு வீட்டுக்குள்ளேயே உட்காந்து வேலையை செய்கிறதுக்கெல்லாம் வந்துடுச்சு இல்லை டெக்னாலஜி. அதுபோல் இந்த எதிர்காலத்திலே மக்களுக்கு நிறைய ஒரு புது புது ஐடியாக்கள்லாம் வரும். இனி நிறைய பெட்ரோலியம் மற்ற மாற்றுப் பொருள்களுக்கு மகத்துவம் கூடும். இப்போயே எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளுக்கெல்லாம் நிறைய டிமாண்ட். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள், சோலார் பவர், சோலார் முன்னேறிருக்கார் நம்மளுடைய பாரத பிரதமர். அதுக்கெல்லாம் பெரிய மரியாதை வரும் வரக்கூடிய காலகட்டத்தில். சோலார்னு எல்லா இடத்துலையும் இருக்கும். நிறைய விலைவாசி உயர்வு தான், நிறைய கஷ்டப்படுவாங்க மக்கள். விஞ்ஞானம் மருத்துவத்திலலாம் புரட்சிகள் வரும், அதெல்லாம் கண்டுபிடிச்சிடுவாங்க நிறைய. ஆனால் எல்லாம் பண்ணாலும் அந்த 31 வரைக்கும் மக்களுக்கு தொந்தரவு தான். நிறைய கஷ்டங்கள். சாப்பாடு 3 வேலைன்றது 2 வேலை ஆகிறது, 2 வேலைன்றது 1 வேலை ஆகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தானே. மனிதன் எல்லாத்துக்கும் பழக்கப்படுத்திப்பாங்க. நிறைய பிரச்சனைகள் நடக்கும், சிறை தண்டனைகள் நடக்கும் அரசியல் தலைவர்களுக்கு. பெரிய பெரிய ஊழல், வங்கிகள் திவாலா வருது. வெயில் கடுமையாக இருக்கும். இந்த பராப வருடத்தில் வெயிலெலாம் சமாளிக்க முடியாது, கதறுவாங்க. எல்லா இடத்துலையும் வெயிலாக இருக்கும், போட்டு தாக்கும். இந்த போட்டு தாக்குன்னு பாட்டு இப்போ கேட்டிருக்கீங்களா? அதுபோல் தான் இந்த வாட்டி வெயில் அடின்னு அடிக்கும். அப்புறமா மழையும் அடின்னு அடிக்கும். மழை காலத்தில் மழை பெய்யாமல், மழை பெய்யாத காலத்தில் மழை பெய்யும். வெயிலெலாம் நீங்களும் நானும் நினைக்காத அளவுக்கு இருக்குமா. அதில் இந்தியாலாம் ரொம்ப மாட்டிக்கும், தமிழ்நாடுலாம் மாட்டிக்கும். ஏன்னா தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14 தானே வருது. அப்புறமா தானே அக்னி நட்சத்திரம். அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகிடுங்க. வாணிபம் கெடும், உலகத்தில் வாணிபம் கெடும், நிறைய கெடும். இம்பேக்ட். பல நாடுகள் பெரும் பிரச்சனைகளுக்கு ஆட்படும். வளர்ந்த நாடுகள் அமெரிக்கா, லண்டன், பாரிஸு, ஜெர்மனி, எல்லா நாட்டிலையும் பிரச்சனைகள் வரும். மத மோதல்கள், இத மோதல்கள், சண்டை மோதல்கள், மாகாணங்களை பிரிப்பது. ரஷ்யா ஏற்கனவே பிரிஞ்ச மாதிரி எல்லா நாட்டிலையும் பிரச்சனை வரும். அதிபருக்கு ட்ரம்ப்புக்கெல்லாம் நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். ஹெல்த்து கொஞ்சம் பிரச்சனை வரும். தீவிரவாத தாக்குதல் வரும். எதிரிகள் தாக்குதல் வரும். குழப்பங்கள் வரும். நிறைய பெரிய மனிதர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? மைக்ரோசாஃப்ட் அதிபர் பில்கேட்ஸ் எல்லாம் மாட்டுவாருன்னு. அவரால் உலகத்துக்கு எவ்வளோ கஷ்டம் நடந்தது, அவரை பற்றியெல்லாம் நிறைய வரணும். வந்துருக்கு இல்லையா? இன்னும் நிறைய வரும். அதுபோல் பிரபலமானவர்கள் தான் வரும், அதிபர்கள் தான் வரும், பிரதமர்களது, அதிபர்களது, நிறைய தொந்தரவுகள் வரும். இராணுவத்தினுடைய தளபதிகள், வங்கிகளுடைய தலைவர்கள், மோனோபாலியாக இருக்கக்கூடிய நிறைய நிறுவனங்கள், அந்த கம்பெனி இந்த கம்பெனி, ட்ரெயினில் ரயில்வேயில் விபத்துகள், விமானத்தில் விபத்துகள், கடலில் பெரிய விபத்துக்கள், எல்லா இடத்துலையும் நெருப்பு, உணவு பற்றாக்குறை, உணவில் செய்ய முடியாது, விவசாயிகளுக்கு தேவையான விஷயங்கள் செய்ய முடியாது, உரம் கொடுக்க முடியாது, சிலிண்டர் பிரச்சனை, மற்ற பிரச்சனை, ஆயில் பிரச்சனை. இனிமேல் எல்லாத்தையும் மாற்றணும். இது போல் நிறைய பாதிப்புகள்.
மருத்துவத்தில் டெவலப்மெண்ட்டு, விவசாயத்தில் டெவலப்மெண்ட்டு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெவலப்மெண்ட் எல்லாம் நிறைய நடக்கும். போருக்கெல்லாம் இனி பெரிய லெவலுக்கு அந்த ஆயுதம் இந்த ஆயுதம் இல்லாமல் எளிமைப்படுத்தப்பட்ட ஆயுதம். 4000 கோடி 10,000 கோடி விமானங்கள்லாம் மாறப்படும். சிம்பிளாக சாதாரணமாக 50 லட்சத்திலே எல்லாத்தையும் ஒரு ஊரே அழிக்கிற மாதிரிலாம் கொண்டு வந்துடுவார்கள். எல்லாமே எளிமைப்படுத்தப்படும். இன்டர்நெட்லேயே தெரியும் அதெல்லாம் ஒன்று ஒன்று, இதை செஞ்சால் இப்படி அதை செஞ்சால் இப்படி. போதை வஸ்துக்கள் உலகம் முழுவதும் அதிகமாகிடும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப பாதிக்கும். கலாச்சார சீர்கேடு ஏற்படும். அதுக்கெல்லாம் இப்போவே ஸ்கூல்லேருந்து தனி வகுப்புகள் எடுக்கணும். கும்பலாக கூடுறதே இல்லைல்ல, ஸ்போர்ட்ஸ் கிடையாது, கும்பலாக கூடுறது கிடையாது, ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டி கிடையாது, படிப்பு படிப்பு படிப்பு. அப்பா அம்மா வேலை, அப்பா அம்மா ரொம்ப பிஸி. ஸோ நிறைய கஷ்டங்கள், நிறைய சங்கடங்கள் மனிதர்களுக்கு. எழுந்து வர்றதுக்குள்ளே போதும் போதும்னு வருது. தமிழ்நாடு தேர்தல் காலம் சூடு பிடித்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம். ஏப்ரல் 14 நிறைய தலைவர்களுக்கு பிரச்சனைகள், சட்ட சிக்கல்கள், தேக ஆரோக்கிய குறைபாடுகள், நிறைய குழப்பங்கள், நிறைய வேட்பாளர்கள் அணி மாறுவது, மது மாறுவது, ஒரே சிக்கலாக இருக்கும். எல்லா கணிப்பும் ஃபெயிலியர் ஆகும். ஏப்ரல் 14 மேலே தான் கணிப்பு சரியாக வரும். சூரியன் எங்கே வரணும்? மேஷத்துக்கு வர வரைக்கும். ஏன்னா எல்லா தலைவர்களுக்கும் அப்படி தான். புதிய கட்சி நடிகர் விஜய் இதெல்லாம் பெரிய அளவுக்கு ஆட்டங்க பேசப்படும். நான்ஸ்டாப் ஆகிடும் அவருடைய டெவலப்மெண்ட்டெல்லாம். அவரது அந்த பயணங்கள்லாம், அந்த சுற்றுப்பயணம்லாம் எந்த அளவுக்கெல்லாம் கோஆப்ரேட் ஆகும்னு தெரியாது. நிறைய துர்மரணங்கள்லாம் ஏற்படும் அவரது கொஞ்சம் கவனமாக இல்லைன்னா. ஏன்னா இந்த பேர் கெடுக்கிறதுக்குன்னே நிறைய பேர் ஒத்துழையாமை இயக்கம் செய்வாங்க. ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா கடகராசிக்காரர்களுக்கு எப்படியா இருந்தாலும் ஏப்ரல் 14 வரைக்கும் சூரியன் உதவி செய்யவில்லை. அதனால் ரொம்ப பார்த்துக்கணும். பெற்றோர் பெரியோர்லேருந்தே தொந்தரவு இருக்கும். அதனால் ஆனாலும் தமிழ்நாட்டில் பெரும் புரட்சிகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு நடிகர் விஜய்து. அதெல்லாம் நடக்கும். நான் ஏற்கனவே சொல்லின்னு தான் இருக்கேன். அது எந்த லெவலுக்கு அவர் மற்ற அரசியல் தலைவர்களை போல தனக்குன்னு உள்ள பிஆர்ஓக்களையும் ஆர்கனைசேஷனையும் எப்படி கான்சன்ட்ரேட் செய்ய போகிறார், அதுதான் அவர் பார்க்கணும் வேண்டியது. வலிமையான ஒரு எதிர்காலம் அவர் ஜாதகத்தில் நீச்சபங்க ராஜயோகம் என்பதனால் இருக்கிறது. அது எந்த அளவுக்கு அவர் இறங்கி கொண்டு போவார் என்றதை 14ஆம் தேதிக்குள் தெரியும். இன்று நான் பேசக்கூடிய நாள் 31ஆம் தேதி 3வது மாதம் 2026 அன்று இந்த இன்டர்வியூ கொடுக்குறேன். இது 1ஆம் தேதியோ 2ஆம் தேதியோ ஏற்றுவாங்க. அதுலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் தமிழ்நாட்டில். திருப்பி 14ஆம் தேதிக்கு மேலே யார் ஜெயிப்பாங்க யாரெல்லாம் முதல்ல கொடுத்துரும். 23 தானே தேர்தல். 14க்குள்ளே என்னென்ன குழப்பம் ஆகுதுன்னு பார்க்கணும்ல. நாங்கள் பாட்டு ஒன்று கை கொடுத்து கிரகத்தை ஜெயிக்க முடியுமா? சனியோட சூரியன் இருக்கிறத பார்க்கணும்ல. புதன் வேறு நீச்சம் ஆகிறாரு, அதெல்லாம் பார்க்கணும்ல. ஸோ பராப வருடத்தில் எல்லோருக்கும் எல்லா நல்லதையும் சந்தோஷத்தையும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை மனதார பிரார்த்தனை செய்கிறேன். குருநாதரை மனதார பிரார்த்தனை செய்கிறேன். விநாயகருக்கு மனதார கும்பிடுகிறேன். லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.